Hello, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். I wish you a very happy Diwali. I wish you to be happy not only on the Diwali day, but also throughout the year and throughout your life. இதை சொல்லிக்கிட்டு நம்ம இன்னைக்கு உள்ள லெசனை பார்ப்போம். Today's lesson is on the mouth சம்பந்தமாக உள்ள வேர்ட்ஸு இல்லாட்ட அந்த சத்தங்கள். The sounds relating to sounds or no sound relating to the mouth. இந்த லெசனை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு அநேகமாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் இன்னைக்குள்ள லெசன் ஆன் த சவுண்ட் ஆர் நோ சவுண்ட் கம்மிங் ஆர் நாட் கம்மிங் ஃப்ரம் த மவுத். வாங்க பார்க்கலாம். In today's lesson, we are going to have a look at 10 different words or expressions relating to the mouth. Mouth சம்பந்தமாக உள்ளது பார்ப்போம். First word is or expression is keep quiet. Keep quiet அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். Keep quietனா சத்தம் போடாமல் இரு, அமைதியாக இரு, கம்முன்று அப்படின்னு அர்த்தம். Keep quiet, please keep quiet அப்படிங்கிறது. So, first sentence is, you are too talkative, please keep quiet. Talkativeனா அப்படி வாயாடியா இருக்கிறது. ஸோ ரொம்ப வாயடிச்சுக்கிட்டு இருக்காத பேசாம இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் டூ டாக்கட்டிவ் ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இஸ் வென் யூ விசிட் இந்தியன் பார்லிமெண்ட் அஸ் அ விசிட்டர் சிட்டிங் இன் த கேலரி யூ ஆர் அட்வைஸ் டு கீப் குவைட். இப்போ யூ கோ டு டெல்லி. ஐ வாஸ் இன் டெல்லி ஃபார் 8-9 years. ஸோ ஐ நோ அபவுட் டெல்லி. ஐ விசிட்டட் இந்தியன் பார்லிமெண்ட் ஆல்சோ. யூ கோ டு டெல்லி அஸ் அ டூரிஸ்ட். அந்த கண்டக்டட் டூரில் எல்லா இடத்தையும் காட்டுவாங்க. ஸோ யூ கேன் பி டேக்கன் டு தி யூ வுட் கெட் அ சான்ஸ் டு சி த பார்லிமெண்ட் ஆல்சோ, த ப்ரொசீடிங்ஸ் இன் த பார்லிமெண்ட். ஸோ அது கேலரி இருக்கும், விசிட்டர்ஸ் கேலரின்னு இருக்கும். யூ கோ தேர் அண்ட் சிட் தேர். அந்த போகிறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, யூ ஷுட் ரிமைன் சைலண்ட், யூ மஸ்ட் கீப் குவைட், டோன்ட் டாக் அட் ஆல் வென் த ப்ரொசீடிங்ஸ் ஆர் கோயிங் ஆன் அப்படின்ட்டு கூட அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ யூ ஷுட் கீப் குவைட் இன் த பார்லிமெண்ட் when you go as a visitor sitting in the gallery அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு when somebody is arguing வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கார், when somebody is arguing, it's better to keep quiet because அது அமைதியாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா nobody is going to win an argument. அந்த ஆர்குமெண்ட்டில் ஒருத்தர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா it's very difficult to change his point of view. யாருமே நோபடி வின்ஸ் அன் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யாருமே வாக்குவாதத்தில் ஜெயிக்க முடியாது. அவர் சொல்ல ஹி வில் கீப் ஆன் டாக்கிங் அபவுட் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் யூ ஹேவ் டு பி டாக்கிங் அபவுட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. there is going to be no agreement between both of you. அப்படி உள்ள சமயத்தில் the best way is to remain silent or keep quiet. When somebody is arguing, it's better to keep quiet அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது வாக்குவாதம் பண்ணாங்கன்னா பேசாமல் இருக்கிறது பெட்டர். அது பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா. அது பிறகு நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டம்ஃபவுண்டட். டம்னா டியூஎம்பி அப்படின்னு, டம்னா ஊமைன்னு அர்த்தம். ஊமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். டம்ஃபவுண்டா என்ன மீனிங்னா, இதில் ஒன்று சொல்கிறேன். டியூஎம்பின்னு இருக்கு, டம்ப் ஃபவுண்டன்னு சொல்லுவாங்க. டம் ஃபவுண்டன்னு சொல்லுவாங்க. பி அழுத்தி சொல்லக்கூடாது. அது பி வில் ரிமைன் சைலண்ட். இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ கிளைம் இருக்குது. கிளைமுக்கு அந்த பி சைலண்ட் தான், கிளைம்னு தான் சொல்லுவீங்க, எம்மோட நிறுத்திக்குவீங்க. அதே மாதிரி இது டம்ஃபவுண்டட். டம்ஃபவுண்டடுக்கு மீனிங் அதாவது வியப்பாக இருந்து வாயடைச்சு போய் இருக்கிறது. ஸோ திஸ் குட் பி அவுட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆர் அவுட் ஆஃப் ஷாக். அதாவது ரெண்டு வகையிலையும் இருக்குது. ஷாக் அடித்து இருந்தாலும் வாயடைச்சு போயிருப்பீங்க, ரொம்ப அளவில்லாத ஆனந்தம் வந்தால் கூட வாயடைச்சு போயிருப்பீங்க. ஸோ ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு இங்கிலீஷ் மீனிங்னா ஸ்டார்டில்னாலும் டம்ஃபவுண்டட் அப்படி ஸ்டார்டில் ஆகிறது. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ்டு அது ஒரு மீனிங் இருக்குது. ஒண்டர்ஸ்டக்னா ஆச்சரியத்தில் அப்படி ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படி. இதுக்கெல்லாம் டம்ஃபவுண்டடுக்குள்ள மீனிங். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். he was expected to win in the election but he lost it narrowly. இப்போ நம்ம அமெரிக்கன் எலெக்ஷன் நடந்துச்சு. ஜோ பைடன் வர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப், ரெண்டு பேருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் தாட் ஹி வுட் வின் த எலெக்ஷன் ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் டவுனுங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஹேண்ட்ஸ் டவுன்னா ஈஸியாக கையை ஆட்டாமல் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். பட்
his hopes were dashed. Hopes were dashed to pieces. அப்படி பீஸாக ஆகிப்போச்சு. பிகாஸ் ஜோ பைடன் ஒன் டே எலெக்ஷன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரம்ப்னுடைய நிலைமை அந்த கொஞ்சம் நேரத்துக்கு என்ன ஆச்சுன்னா, he was dumbfounded out of shock. அதுதான் வாய் அடைச்சி போய் இருந்துட்டார். அதுபோல் when he won the lottery, when he won the lottery, he was dumbfounded. So out of happiness also வாய் அடைச்சி போய் இருக்கலாம் இல்லையா. லாட்ரிங்கிறது எப்படியோ 1 in a million தான் அதை வின் பண்ணுவாங்க. ஸோ when somebody wins an election, he will be dumbfounded அப்படின்ட்டு. ஸோ out of happiness, his joy knew no bounds அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவில்லா ஆனந்தம் அடைந்தார் அப்படிங்கிறது his joy knew no bounds. பவுண்ட்ஸ்னா ஒரு எல்லை, ஒரு அளவு. பவுண்ட்ஸ், joy knew no bounds அப்படி சொல்லி படப்படாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பேபிள். பேபிள்னா உளர்றது. பேப்னா என்னது? பேபி, சின்ன பிள்ளை வந்து ஏதாவது உளரும். வேணா அவங்க பேரண்ட்ஸுக்கு அது உளர்றது மீனிங் தெரியலாம், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ பேபிள்னா அப்படித்தான். பேபிள் வந்து அதுக்கு இங்கிலீஷ் டெஃபினிஷன் என்னன்னா டு அட்டர் இன் அன் இன்கோஹரண்ட் மேனர். கோஹரன்ஸ்னா ஒரு கோர்வையாக ஆர்டிகுலேட்டாக இருக்கிறதுக்கு பேர் வந்து, இப்போ நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் தன்னை போல் வருது, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் ஹீ இஸ் நாட் ஆர்டிகுலேட்டுங்கிறது ஒரு கோர்வையாக பேசுகிறது, கோஹரண்ட்டானும் கோர்வையாக பேசுகிறது. when somebody talks incoherently, அதாவது ஒரு கோர்வையாக பேசாமல். அட்டருங்கிறதும் ஸ்பீக்கிங் தான். அட்டருங்கிறது டிஃப்ரெண்ட் வேர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். ஸோ when somebody utters incoherently, it is called babbling அப்படின்னு பேர். So meaningless, babbling is nothing but meaningless repetition. ரெப்பிட்டிஷன்னா திருப்பி வளர்றது, பேசிக்கிட்டே இருக்குது, மீனிங்லெஸ்ஸாக பேசிக்கிட்டு. தட் இஸ் கால்ட் பேப்லிங் அப்படின்னு பேர். இஃப் யூ லெட் her டாக், she will keep on babbling something or the other. அவளை பேச விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் ஏதாவது உளறி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. வந்து she will babble something or the other. அந்த something or the other கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, இதையாவது அதையாவது அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நாட் ஓன்லி த வேர்ட் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன், பட் ஆல்சோ அதர் வேர்ட்ஸ், அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இஃப் யூ லெட் her டாக், she will keep on babbling something or the other. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து pay no attention to him. அவனை பற்றி ஒன்றும் கவனிக்காது, அவனை அப்படியே இக்னோர் பண்ணிடு, அப்படியே அவரை பற்றி ரொம்ப இது பண்ணி இக்னோர் பண்ணிடு அப்படின்ட்டு. இக்னோருக்கு என்ன மீனிங்னா அலட்சியப்படுத்திடு, அவனை அலட்சியப்படுத்துறது. பே நோ அட்டென்ஷன் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் சிம்ப்ளி பேப்லிங். அவன் எப்போ பார்த்தாலும் உளறிக்கிட்டே இருக்கான். யூ பே நோ அட்டென்ஷன் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறேன். பே நோ அட்டென்ஷன் டு ஹிம், ஹீ இஸ் சிம்ப்ளி பேப்லிங் அப்படின்னு. பேப்லிங் அப்படிங்கிறது கொஞ்சம் உளறது, இன்கோஹரண்ட்லி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மர்மர். மர்மர்னா முணுமுணுக்கிறது. அதாவது இங்கிலீஷில் அதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா half suppressed ஆர் மட்டர்டு கம்ப்ளைண்ட். half suppressed, சப்ரஸ்னா அடக்கிறது முழுவதும் அடக்கலை, ஓப்பனாகவும் இல்லை முழுவதும் அடக்கவும் இல்லை, half suppressedடாக இருக்குது. அண்டு மட்டர்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து முணுமுணுந்துக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றை பிடிக்கலை, உங்களுக்கு டிஸ்அப்ரூவல் ஆகுது, அதாவது முழுசாக சம்மதிக்கலை, ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறீங்க, கூச்சப்படுறீங்க, பயப்படுறீங்க. அப்படி உள்ள நேரத்தில் முணுமுணுப்பீங்க இல்லையா. half suppressed or muttered complaint. One more word for this is grumbling. Grumblingனா ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஆனால் தைரியமாக சொல்கிறது கிடையாது, ஓப்பனாக சொல்கிறது கிடையாது, முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது. கிரம்பிளிங் ஒரு குறம்பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லாம் குறம்பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. murmur of grumbling is murmur of disapproval. அதாவது அது பிடிக்காமல் இருக்கும்போது டிஸ்அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியலை, அதை சம்மதிக்கவும் முடியலை. அப்படி உள்ள சூழ்நிலையில் வாயில் ஏதாவது முணுமுணுன்னு பேசுவீங்க, அதுக்கு பேர் வந்து murmur அப்படின்ட்டு பேர். எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சொல்கிறேன். when the leader suggested some new scheme, ஒரு புது ஸ்கீமை அது சஜஸ்ட் பண்ணார். when the leader of the political partyன்னு வச்சுக்கோங்களேன். when the leader suggested some new scheme, many didn't like it. நிறைய பேருக்கு பிடிக்கலை. there were murmurs of disapprovalனா அது சம்மதம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் மர்மர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லீடர் இஸ் அன் பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி, எல்லாருக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு,
அவருக்கு முன்னால் போய் தைரியமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு முடியல, ஆனால் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு டிஸ்அப்ரூவல் பண்ணுறீங்க, ஆனால் ஓப்பனாகவும் சொல்ல முடியல, அடக்கவும் முடியல. அப்படி உள்ள நேரத்தில் ஹாஃப் சப்ரஸ்டு அண்ட் மட்டர்டு கம்ப்ளைண்ட் இருக்கு, அது முணுமுணுக்கிறீங்க. ஸோ இட் இஸ் அ லீடர் இஸ் இன் அ பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டியில் உள்ளவர். அவருக்கு எதிர்த்து நீங்கள் தைரியமாக சொல்ல முடியல, மர்மர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டோன்ட் மர்மர் டு யுவர் செல்ஃப். வாட் எவர் யூ வாண்ட் டு சே இட் ஓப்பன்லி. அப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறார், டோன்ட் மர்மர், நீயே உனக்கா முணுமுணுத்துக்கிட்டு இருக்காது, என்ன வேணுமோ சொல்லுப்பா அப்படிங்கிறக்காண்டி. டோன்ட் மர்மர் டு யுவர் செல்ஃப், வாட் எவர் யூ வாண்ட் சே இட் ஓப்பன்லி, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் விஸ்பர்னா ஒரு ரகசியம் சொல்கிறது. இப்போ ஹீ விஸ்பர்ட் இன் டு ஹர் இயர், அவர் ரகசியமாக அவர்கிட்ட சொன்னான். ஹி விஸ்பர்ட் இன் டு ஹர் இயர் அப்படின்ட்டு. விஸ்பருங்கிறது அநேகமாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரகசியமாக சொல்கிறதுக்கு பிறகு இன் அ ஹஷ் வாய்ஸ், அதுவும் பாருங்கள், ஹஷ் அப்படிங்கிறதும் பாருங்கள். இன் அ ஹஷ் வாய்ஸ் ஹி விஸ்பர்ட் இன் டு ஹர் இயர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எல்னா ஷவுட் ஆர் ஸ்க்ரீம், சத்தம் போடுறது, அதுக்கும் எல், YELL. He was yelling for help. ஒரு இடத்துல யாராவது உதவி செய்யுங்களே அப்படின்னு சத்தம் போடுறான். He was yelling for help, but no one cared. யாருமே அவனை கவனிக்கலை, சிரத்தை எடுத்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ he was yelling, சத்தம் போடுறது. அது பிறகு you commit a mistake or a blunder, very serious mistake or a blunder in the work, in the office. So the boss would yell at you. பாஸ் வந்து சத்தம் விடுவார், பிகாஸ் இட்ஸ் அ சீரியஸ் மிஸ்டேக் ஆர் அ பிளண்டர். அதனால் எல்க்கு அந்த மீனிங் இருக்குது. அதுக்கு பிறகு பிளட், BLURT. பிளட்னா திடீர்னு கொட்டிடுறது. இப்போ தேர் இஸ் அ சீக்ரெட், யூ ஆர் சப்போஸ் டு கீப் அ சீக்ரெட் டு யுவர் செல்ஃப். அது வந்து சீக்ரெட்டை நீங்கள் வச்சுக்கிறணும். ஆனால் ஒருத்தரை பார்த்த உடனே கடன்னு கொட்டி தள்ளிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஓட்ட வாயின்னு சொல்லுவாங்கள்ல, ஓட்ட வாய். You blurted out the secret to somebody. So he couldn't hide the secret, he blurted out அப்படின்னு சொல்கிறீங்க. பிளட் அப்படிங்கிற வேர்டை சொல்லி வாய் வளரி கொட்டுறதுக்கு, அதாவது ரகசியத்தை காப்பாற்ற தெரியாமல் கொட்டுறதுக்கு பேர் வந்து blurted out அப்படின்னு பாரு. அதுக்கப்புறம் ஸ்டட்டர்னா எப்படின்னா, அதுவும் தடுமாறுறது தான், வாயில் தடுமாறுறது தான். இப்போ பிரின்சிபல் இருக்கார். பிரின்சிபல் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன், அதாவது வெரி ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல். எங்கள் காலேஜில் நாங்கள் எங்கள் வீக்லி டெஸ்ட்டு வைப்பாங்க. அப்போ பிரின்சிபல் would send a list to all the classrooms. So he will say the following students are wanted by the principal at 1 PM today. 1 PM இந்த கீழே கண்ட மாணவர்கள்லாம் அவரை மீட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சர்க்குலர் மாதிரி வரும், நோட்டீஸ் மாதிரி வரும். நாங்கள்லாம் பயந்து போய் இருப்போம். ஏன்னா அங்கே தே யூஸ் டு கண்டக்ட் வீக்லி டெஸ்ட் நடத்துவாங்க. நடந்து அதில் ஃபெயில் ஆகி போயிட்டோம்னா பிரின்சிபல் வில் கால் at 1 PM. The following students are wanted by the principal at 1 PM today அப்படின்ட்டு. அங்கே பிரின்சிபலுக்கு முன்னால் நின்றுட்டு வாய் அடைச்சி போயிடும், பேச்சே வராது, அப்படியே மௌத்தெல்லாம் ட்ரை ஆகிடும். ஏதாவது சொல்வீங்க, அது வந்து ஸ்டட்டர் ஆகும். அதான் ஸ்டட்டர் அப்படின்ட்டு பேர். The principal asked him why he was too late. இன்னைக்கு ஏன் லேட்டாக வந்த அப்படின்ட்டு கேட்குறாரு. He stuttered and couldn't explain well. ஸ்டட்டர் பண்ணால் அண்ட் couldn't explain well, அதை வந்து சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கு பிறகு many students stuttered in front of the strict principal. பிரின்சிபலுக்கு முன்னால் ஸ்டட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது பிறகு கடைசி 10th வேர்டு என்னென்னா ஸ்டாமர்னா திக்கிறது. அதாவது அது வந்து ஒரு பிறவிலேயே சில பேருக்கு ஸ்டாமர் பண்ணுவாங்க. அப்படி உள்ளது அநேகமாக அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் the people who stammer will be very intelligent. ஏன்னா பேச்சை குறைச்சிக்கிட்டு மூளைக்கு வேலை கொடுக்கறதுனால they become intelligent and knowledgeable. அதனால் அவனை ஸ்டாமர் பண்ணுறானே அப்படின்ட்டு ஒதுக்கிறாங்க. ஸோ he will be a very bright boy, இல்லாட்ட பிரைட் கேர்ளாக தான் இருப்பாங்க. அதனால் எப்படி இருக்குது, ஸ்டாமர்னா திக்குவது அப்படின்னு அர்த்தம். he stammers from his childhood. குழந்தை பருவத்திலேருந்து he stammers இது பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸ்டாமர் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி உள்ள வேர்ட்ஸு, இதெல்லாம் நல்ல வேர்ட்ஸு. இப்போ the favor you would do to me is to make use of all these words in your conversations, in whatever you write or speak. You make use of these words. அதுதான், that is going to be a big favor to me.
நான் சொல்லிக் கொடுத்ததனுடைய பயன் வந்து நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பாய்.